பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 1 தீமோத்தேயு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம். உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. எனக்கு பிரியமானவர்களே, இந்த பரிசுத்த உயிர்த்தெழுந்த ஆராதனையில் கூட ஓய்வு நாளில் கூட ஆண்டவருக்காக எதையாவது நாம் சாதிப்போம், சிந்திப்போம், செயல்படுவோம், தீவிரமாக அப்படி நாமத்திற்காக பிரயாசப்படுவோம். நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன், சில காரியங்களில் நாம் எப்படி இருக்கணும் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா, நம்முடைய வார்த்தை இருக்குல்ல, நமக்கு சில நேரத்தில் அது ஆதாயமாக இருக்குது, அதே நம்முடைய வார்த்தை நம்மளை அழிக்கவும் செய்யுது. யார்கிட்ட எப்படி பேசணும்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறாரு, நான் பேச்சில் கல்லாதவன் அறிவில் கல்லாதவன் அல்ல என்று சொல்லுகிறான். ஏன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன், ரொம்ப கவனமாக இருக்கணும். நாம் பேசுகிற வார்த்தையை ரொம்ப கவனமாக இருக்கணும். திருவள்ளுவர் ஒரு வார்த்தை சொல்கிறது பார்க்குறோம், தீயினால் சுட்ட பொண்ணு உள்ளாரும் மாறாதே நாவினால் சுட்டவர். பேசுறது ஈஸியாக பேசிடுவோம், அதனால் கொஞ்சம் கஷ்டத்தை பார்க்கணும். வார்த்தையில் நம்ம சரியாக இருக்கணும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, நடக்கையில் கிறிஸ்தவ வாழ்க்கை நடக்கை ரொம்ப அவசியமாக இருக்கிறது. நாம் எப்படிலாம் நடக்கிறோம், தேவனுக்கு உகந்தவர்களாக பயந்தவர்களாய் உண்மையாக உத்தமமாக இருக்கிறோமா என்பதை நம்ம பார்க்கணும் நடக்கையில். அடுத்தது அன்பில். அன்பு என்பது சாதாரண விஷயம் கிடையாது. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவர் நேசிக்கக்கூடாது. நான் சொல்லுவது திருமணத்துக்கு 9ஆக இருக்கிற உறவை நான் சொல்லிக்கிறேன். அது தேவனுக்கு விரோதமான பகை. ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்தா அதை கர்த்தர் செய்வார். உலக அன்பு வேற, உன்னதோடைய அன்பு வேற. ஆண்டோடைய அன்பு என்பது அவரோடு கூட அதிக நேரத்தை நாம் தனிமையில் இருப்பதற்கு நம்மை நடத்தும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஆவியில் எளிமையில் ஒரு பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த கர்த்தருடைய அன்புக்குள்ளே நாம் அதிகமாக வளர்கிறதுக்கு நமக்குள்ள ஆவியனுடைய பலன் நமக்கு அவசியம் தேவை. விசுவாசத்தில் பரிசுத்தாவின் கனிகளிலும் விசுவாசம் இருக்கிறது, பரிசுத்தாவின் வரங்களிலும் விசுவாசம் இருக்கிறது. இந்த விசுவாச வாழ்க்கை என்பது கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட இருக்கிற நெருக்கத்தை அதிகப்படுத்தும். இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நான் உங்களுக்கு சொல்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. அடுத்தது கற்பில். ஏசப்பா விட்டுடக்கூடாதுங்க. நான் பொதுவாக அடிக்கடி சொல்கிற ஒரு வார்த்தை, ஏசப்பாவுக்காக யாரை வேணால் இழக்கலாம், ஆனால் யாருக்காகவும் ஏசப்பாவை இழக்கவே கூடாது. எதுக்காகவும் ஏசப்பாவை இழக்கவே கூடாது. நமக்கு ஏசப்பா தான். அப்பா ஒரு பாட்டு பாடினார் பாருங்க, இந்த பூமியிலையும் பரலோகத்திலும் அவரை தவிர நமக்கு யார் உண்டு. அதனால் உங்களுக்கு சொல்கிற இயேசுவின் நாமத்தில் இதெல்லாம் விசுவாசிகளுக்கு மாதிரியாக இருக்கணும். அவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். அந்த கிருபையை விட்டுடாதீங்க. நிறைய நேரங்களில் எதுலையாவது ஒன்று இடறோம் இல்லையா, டெய்லி நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே நம்மை ஒப்பு கொடுத்து அப்டேட் பண்ணி அவருக்காக வாழ அர்ப்பணிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அவருடைய அன்பின் அடிச்சுவடுகளாய் நம்மளால் இருக்க முடியும். அன்பு தகப்பனே, இந்த வார்த்தையின் பிரகாரமாய் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு இளமை இருக்கிறது. அந்த இளமையை காத்துக்கிற கிருபை எங்களுக்கு தாரும். 80 வயசில் இளமையாக இருக்கிற அந்த மோசேவை தெரிந்து கொண்டீங்கப்பா. 120 வருஷம் வரைக்கும் வாழ இருக்க மாட்டீங்க. 110 வருஷம் வரைக்கும் யோசுவாக்கு இறக்க மாட்டீங்க. ஆண்டவரே, உங்களுடைய பரிசுத்த ஊழியர்கள் எத்தனையோ பேரை சின்ன வயசுலேருந்து வயசான வரைக்கும் உண்மையும் ஒத்துமாக நடத்திருக்கிறீங்க. பல மிஷனரிகள் நடத்திருக்கிறீங்க. எங்களையும் அர்ப்பணிக்கிறோம். நீர் விரும்புகிற பாத்திரமாய் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் எல்லாருக்கும் முன்மாதிரியாக இருக்க, அதுவும் விசுவாச பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக இருக்க, எங்களை கொடுத்து சாட்சியை வெளியில் இல்லை, கூட இருக்கிறவங்களே எங்களுக்கு சரியான சாட்சி சொல்லலைன்னா வெளியில் இருக்கிறவங்க எப்படி சொல்ல முடியும்? அந்த சாட்சி எங்களுக்கு சரியாக இருக்க கிருபை செய்யும். இயேசுவின் பிதாவே, ஆமென்.